வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் பாகம் 2 கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சந்திரன் சட்டென்று வேணுகோபாலனின் கையை பற்றி நாடி துடிப்பை பரிசீலித்தான். உடலை உலுக்கி அசைத்து பார்த்தான். பலன் இல்லை. வாடிப்போன கீரை தண்டு போல அவருடைய உடல் சரிந்து விட்டது. சந்திரன் கற்சிலையாய் சமைந்து விட்டான். லாவண்யா என்று பைத்தியம் பிடித்தவன் போல கத்திவிட்டான். லாவண்யா தந்தையின் பக்கம் பயந்த கண்களால் இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். நீ நீ என்ன காரியம் செய்து விட்டாய் தெரியுமா? தெரியும், என் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன், அலட்சியமாய் சொன்னாள். அவள் கண்களில் துவேஷமும் பகை உணர்ச்சியும் தென்பட்டன. சந்திரனுக்கு உடல் முழுவதும் வியர்த்தது. வேணுகோபாலனின் உடலை கட்டிலில் சாய்த்துவிட்டு மெதுவாய் எழுந்து நின்று கொண்டான். அவன் முகம் ரத்தம் வச்சு விட்டாற்போல வெளிரிப்போய் தென்பட்டது. நீ நீ அவரை கொலை செய்து விட்டாய் ஜேம்ஸ். அவர் அவர் உன்னோட தந்தை. வார்த்தைகளுக்காக தடுமாறுவது போல சொன்னான். அவர் ஒரு நாளும் என்னை மகளாய் எண்ணியதில்லை. சந்திரன் தலையை திருப்பி வேணுகோபாலனின் உடலை பார்த்தான். அவன் இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போல இருந்தது. இதுவரை எத்தனையோ திருட்டு செய்திருந்தாலும் இதுவரை கொலையை கண்ணால் பார்த்ததில்லை. லாவண்யா இவரை கொலை செய்து விட்டாள். இதில் தனக்கும் பங்கு இருக்கு. அவன் உடல் நடுங்கிற்று. லாவண்யா தந்தையின் பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். நடந்தது என்னவென்று அவளுடைய மூளைக்கு இப்பொழுதுதான் எட்டியது. பயந்து போனவளாய் சந்திரன் பக்கம் நகர்ந்தாள். அவன் கையை பற்றி கொண்டே, ஜேம்ஸ், அவர் உண்மையாகவே இறந்து போய்விட்டாரா? நம்ப முடியாதவள் போல கேட்டாள். சந்திரன் ஆமாம் என்பது போல தலையசைத்தான். நான் ஒன்றும் செய்யவில்லை. டை கீழே நழுவி விட்டதால் இறுக பிடித்து கொண்டேன், அவ்வளவுதான். தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல கூறினாள். அதுதான் அவருடைய உயிரை எடுத்து விட்டது ஜேம்ஸ். பைத்தியம் பிடித்தவள் போல பார்த்தாள். லாவண்யாவுக்கு தான் செய்த காரியம் புரிந்ததும் சட்டென்று ஜேம்ஸின் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டாள். ஜேம்ஸ், எனக்கு பயமா இருக்கு. இப்போது என்ன செய்யலாம்? புயலில் சிக்கிய இளம் தளிராய் நடுங்கினாள். சந்திரன் பதில் சொல்லவில்லை. அவன் மூளை மரத்து போனால் போல் இருந்தது. ஜேம்ஸ், எனக்கு பயமா இருக்கு. என்னை எங்கேயாவது அழைத்து கொண்டு போய்விடு. அழுகையினூடே சொன்னாள். எங்கே சென்றாலும் போலீஸ் நம்மை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க லாவண்யா. ஜேம்ஸ், என்னை எப்படியாவது காப்பாற்று. போலீஸுக்கு தெரிந்து போய்விட்டால் அவ்வளவுதான். என்னை தூக்கில் போட்டிடுவாங்க. கடவுளே, இந்த பயத்திலேயே என் உயிர் போய்விடும் போலிருக்கு. ஜேம்ஸ், என்னை எங்கேயாவது அழைச்சுக்கிட்டு போய்விடு. லாவண்யா தரையில் சரிந்து அவனின் முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஹிஸ்டீரியா வந்தவள் போல விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். சந்திரன் பேச்சிழந்தவனாய் லாவண்யா பக்கமே பார்த்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிந்தது. இதயத்தில் ஏற்பட்ட புயலை சமாளிக்க சந்திரன் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சக்தியை திரட்டி கொண்டான். அந்த வீட்டில் மயான அமைதி நிலவியது. அந்த வீட்டில் திடீரென்று நுழைந்துவிட்ட மரண தேவதை அவனுடைய செயல்களை கவனித்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு சந்திரனின் இதயத்தை நடுங்க வைத்து கொண்டிருந்தது. அழுது கொண்டிருந்த லாவண்யாவை வலுக்கட்டாயமாய் எழுப்பி டைனிங் டேபிள் அருகே நாற்காலியில் உட்கார வைத்தான். லாவண்யா இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தாள். வீட்ல ஏதாவது பெட்டி காலியா இருக்கா என்று கம்மி விட்ட குரலில் கேட்டான் சந்திரன். என் அறையில் பீரோவின் மேல இருக்கு. அழுது கொண்டே பதிலளித்தாள். அவன் என்ன கேட்டானோ, தான் என்ன பதில் சொன்னோமோ லாவண்யாவுக்கு சுய உணர்வே இல்லை. தந்தை தன் கையால் இறந்து போய்விட்டார் என்ற பயங்கரமான உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் உரைக்கத் தொடங்கியது. இந்த கொடுமை எங்கேயாவது நடந்திருக்குமா? லாவண்யாவுக்கு உடலும் உள்ளமும் பதறத் தொடங்கின. சந்திரன் லாவண்யாவின் அறைக்குள் சென்றான். பீரோ மேல் லெதர் சூட்கேஸ் காலியாய் தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு வேணுகோபாலனின் அறைக்கு வந்தான்.
இரும்பு பெட்டி அருகே சென்று நகைகள் இருந்த அறையை திறந்தான். பள பளவென்று மின்னிய பொன் நகைகள் ஒரு கணம் அவன் கண்களுக்கு தன்னை கொத்த வந்த பாம்புகள் போல் தென்பட்டன. அவன் இங்கே வந்த உத்தேசம் வேறு, நடந்தது வேறு. சந்திரன் தயக்கத்தை உதறிவிட்டு நகைகளை எடுத்து பெட்டியில் வைத்து மூடிவிட்டான். கட்டில் கீழே இருந்த காகிதங்களை, தஸ்தாவேஜுகளை அறை முழுவதும் பரப்பினான். இரும்பு பெட்டியின் கதவை அகலமாய் திறந்து வைத்தான். 5 நிமிடங்களில் இந்த வேலையை முடித்து விட்டவன் அறை வாசலில் நின்று அறையை பார்வையிட்டான். அறை முழுவதும் களேபரமாய் தென்பட்டது. பார்த்ததும் திருட்டு நடந்திருப்பது போல் தெரியும். அருகில் போனால் ஒழிய வேணுகோபாலன் இறந்து விட்டது தெரியாது. சந்திரன் மறுபடியும் அறைக்குள் போனான். கீழே கிடந்த தன்னுடைய டையை, கைக்குட்டையை எடுத்து கொண்டான். தன் விரல் அடையாளங்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகப்பட்ட இடங்களை கை குட்டையால் துடைத்தான். ஒரு கால் கண்டுபிடித்து விட்டாலும் தன்னை காப்பாற்றும் திறமை மேலிடத்துக்கு இருக்கிறது. நகைகள் நிறைந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே வரும் முன் ஒரு நிமிடம் கட்டில் அருகில் நின்று வேணுகோபாலனின் முகத்தை பார்த்தான். அவன் வயிற்றில் ஏதோ சங்கடம் செய்தது. குரல் வளையை யாரோ இறுக்குவது போல் மூச்சு திணறியது. தன்னிடம் இந்த உணர்வு ஏற்படுவானேன்? அன்று ரயில் நிலையத்தில் இவரிடம் நகை திருட முயன்று பிடிபட்டு விட்ட போதும் நினைக்கவில்லை. இவருடைய மகளுடன் பரிச்சயம் ஏற்பட்டு கடைசியில் அவருடைய மரணத்துக்கு தானும் ஒரு காரணமாக அமைந்து விடுவோம் என்று. இதெல்லாம் விதியின் விபரீத விளையாட்டை தவிர வேறென்ன இருக்க முடியும்? தன் வசமிழந்து வைராகியத்தில் ஆழ்ந்துவிட்ட மனதை, தோளை குலுக்கி சுவாதீனத்துக்கு கொண்டு வந்தான். அறையை விட்டு வெளியே வந்து கதவுகளை வெறுமே சாத்திவிட்டான். சிவந்து விட்ட கண்களுடன் உணவு மேஜை அருகே நின்றிருந்த லாவண்யா சந்திரனிடம் ஓடி வந்தாள். ஜேம்ஸ், உண்மையை சொல்லு. என்னை போலீசார் பிடித்து கொண்டு போவார்களா? ஜேம்ஸ், கடவுள் சாட்சியாய் சொல்கிறேன், அவரை கண்டால் எனக்கு எரிச்சல் இருந்தது உண்மைதான். ஆனால் கொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு துவேஷம் என்றுமே இருந்ததில்லை. அந்த எண்ணம் கூட எனக்கு என்றுமே இருந்ததில்லை. அது ஒரு விபத்தாய் நடந்துவிட்டது. பயத்தில் மூளை செயல்பட மறந்துவிட்டது. என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஜேம்ஸ், நீயாவது என்னை நம்புகிறாய் இல்லையா? லாவண்யாவின் கண்களில் இருந்து பொல பொலவென்ற கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. சந்திரனின் முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வெறுமையாயிருந்தது. வலது கையில் சூட்கேஸை பிடித்து கொண்டு இடது கையால் லாவண்யாவின் தோளில் இதமாக தட்டிவிட்டு சொன்னான். லாவண்யா, அனாவசியமாய் மூளையை குழப்பிக் கொள்ளாதே. நடந்ததென்னவோ நடந்துவிட்டது. அதை மாற்ற நம்மால் முடியாது. இது விபத்து என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. போலீஸ் உன் அருகில் கூட வராமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னோடது. முதலில் நாம் இவ்விடத்தை விட்டு உடனே வெளியேறணும். கையில் இருந்த பெட்டியை காண்பித்து கொண்டே சொன்னான். இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது தெரியுமா? நகைகள். எல்லா நகைகளையும் எடுத்து கொண்டு விட்டேன். நீயும் என்னோடு வந்துவிடு. என் அறைக்கு போய் நிதானமாய் யோசிப்போம். வீட்டில் திருட வந்தவர்கள் அவரை கொன்று விட்டதாக பிரம்மையை உண்டாக்குவோம். வா, உங்க வீட்டு கொல்லைப்புறம் சின்ன சந்து இருக்கில்லையா என்று லாவண்யாவின் தோளை பற்றி அழைத்து சென்றான். வேறு சமயமாயிருந்தால் என்றுமே வீட்டுக்கு வராதவனுக்கு வீட்டு கொல்லைப்புறம் சந்து இருக்கும் விஷயம் எப்படி தெரியும் என்று வியப்பு அடைந்திருப்பாள். ஆனால் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே இருக்கும் இந்த நிலைமையில் லாவண்யா அந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லை. இருவரும் கொல்லைப்புற மதில் சுவருக்கு அருகில் வந்தார்கள். அந்த இடம் முழுவதும் இருள் பரவி இருந்தது. மரங்களின் நிழல்கள் அச்சூழ்நிலையை மேலும் பயங்கரமானதாக ஆக்கின. மதில் சுவர் அருகில் வந்த சந்திரன் திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தவன் போல நின்றுவிட்டான். லாவண்யா, இரு, நீ இங்கேயே நில்லு, நான் உடனே வந்துடுறேன். முன்ஹாலில் லைட்டை போட்டுவிட்டு வாசற்கதவை திறந்து வைத்து விட்டு வருகிறேன். நாம் போன பிறகு யார் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க போறாங்களோ அவர்களுக்காக சாவு காத்திருக்கும் என்ற பெட்டியை லாவண்யாவிடம் கொடுத்துவிட்டு பதிலுக்கு காத்திராமல் ஓட்டம் போன்ற நடையுடன் சென்று விட்டான் சந்திரன். லாவண்யா கற்சிலையாய் நின்று விட்டாள். இந்த சூழ்நிலையில் அவனுடன் இப்படி ஓடி போவதே நல்லதாய்ப்பட்டது.
தந்தையின் நினைவு வந்ததும் அவள் மேனி நடுக்கமுற்றது. சந்திரன் திரும்பி வந்ததும் லாவண்யா அவனிடம் சூட்கேஸை கொடுத்துவிட்டு, ஜேம்ஸ், ஒரு நிமிஷம் இரு, என் அறையில் பீரோவில் நகைகள் சிலது இருக்கு, அவற்றை கொண்டு வரேன் என்றாள். சீக்கிரம் வந்துடணும் என்று எச்சரித்தான். தோ வந்து விடுகிறேன். லாவண்யா போகப் போனாள். நான் முன்னாடி போய் தெருமுனையில் எனக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கும் டாக்ஸியை பின்பக்க சந்து முனையில் நிறுத்த சொல்கிறேன். முடிந்தால் கருப்பு புடவையை மாற்றிக்கொண்டு வா, சட்டுன்னு வந்துடணும். லாவண்யா தலையசைத்தாள். சுவர் ஏறி குதிக்கும் முன் சந்திரன் கேட்டான், நான் போனதும் மறுபடியும் அழுதுகிட்டு உட்கார மாட்டியே? நீ வர தாமதமானால் நான் திரும்பி வரணும். தேவையில்லை, நானே வந்து விடுவேன் என்று சற்று தேறி கொண்டவளாய் சொன்னாள் லாவண்யா. சந்திரன் சுற்றிலும் ஒரு முறை கவனித்துவிட்டு மறுபக்கம் சத்தம் எழாமல் குதித்தான். அடர்த்தியாய் பரவி இருந்த இருளில் மறைந்து விட்டான். இந்த சாந்திபுரம் இருந்த இடம் முன்பு பெரிய தோட்டமாயிருந்தது. அதனுடைய சொந்தக்காரியான ஒரு முஸ்லிம் மாது தன் தாய் நாடான பாகிஸ்தானுக்கு குடிபெயர முடிவு செய்து இந்த இடத்தை விற்க போனாள். தோட்டமாக விற்பதை விட வீட்டு மனைகளாக பிரித்து விற்றால் அதிக லாபம் வரும் என்று அவளுடைய லாயர் அறிவுரை வழங்கினார். தோட்டத்தை வீட்டு மனைகளாக்கி விற்கப் போவதை அறிந்து அந்த இடத்தில் குடிசை போட்டுக்கொண்டு வாழும் தோட்டத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள் அந்த அம்மாவிடம் போய் தங்களுக்கு தங்க இடம் இல்லாமல் செய்ய வேண்டாம் என்று வேண்டினார்கள். கருணை உள்ளம் படைத்த அந்த மாது அவர்களுக்காக கொஞ்சம் நிலத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற இடத்தை விற்றுவிட்டாள். அதன் பிறகு அந்த இடத்தில் நிறைய பங்களாக்கள் கட்டப்பட்ட போதிலும் அந்த குடிசை பகுதிகள் மட்டும் அப்படியே இருந்தன. தற்போது அங்கு வசித்து வந்தவர்கள் நாட்கணக்கில் கூலி வேலைக்காக வெளியூர்களுக்கு சென்று வருவார்கள். சமீப காலமாய் அந்த குடிசை பகுதியில் யாருமே இல்லை. சந்திரன் அந்த குடிசைகளுக்கிடையே புகுந்து மெயின் ரோடுக்கு வந்தான். அங்கே சிங் டாக்ஸியுடன் காத்திருந்தான். டாக்ஸி என்று குரல் கொடுத்தான். டாக்ஸி அருகில் வந்ததும் சந்திரன் ஏறிக்கொண்டான். சிங் உடனே காரை ஸ்டார்ட் செய்ய போனான். சிங், நாம் 10 நிமிஷம் காத்திருக்கணும். சரி சார். சிங் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். பேனட்டை திறந்து ஏதோ பழுது பார்ப்பது போல செயல்பட்டான். தெருவில் போகும் யாராவது பார்த்தால் டாக்ஸி பழுதாகி விட்டது போலவும் டிரைவர் அதை சரி செய்து கொண்டிருப்பது போலவும் தோன்றும். சந்திரன் கடிகாரத்தை பார்த்து கொண்டான். லாவண்யாவின் வருகைக்காக பொறுமையற்று காத்திருக்க தொடங்கினான். லாவண்யா உள்ளே வந்து கருப்பு புடவை பிளவுஸை மாற்றிக்கொண்டாள். நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டாள். கடைசி முறையாய் தன் அறையை கண்களை சுழற்றி பார்த்தாள். ஒரே அடியாக துக்கம் பொங்கி வந்தது. தனக்கும் இந்த வீட்டுக்கும் உறவு இன்றுடன் முடிந்து விட்டது என்று நினைக்கும் போது அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒருவாறு சமாளித்து கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள். இதற்குள் கீழே இருந்து ராதா என்ற குரல் கேட்டது. வந்த நபர் வேறு யாரோ இல்லாமல் ரோஜாவாக இருந்து விட்டதில் லாவண்யாவுக்கு போன உயிர் திரும்பி வந்தாற்போல் இருந்தது. ரோஜாவாக இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. வேலை கெட்ட வேளையில் ரோஜா வந்தது தன் அதிர்ஷ்டம்தான். ராதைக்காக 2 தடவை குரல் கொடுத்த ரோஜா பழக்கப்பட்ட செயலாய் வேணுகோபாலனின் அறை கதவை திறந்து உள்ளே போனாள். லாவண்யா மாடியில் திரை சீலையை கைகளால் அழுத்தமாக பற்றி கொண்டாள். மூச்சை இழுத்து பிடித்து அங்கேயே நின்று விட்டாள். 2 நிமிடங்கள் கழிந்தன. வீல் என்ற ரோஜாவின் அலறல் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வீடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த அலறலை கேட்டதும் உயிர் பெற்ற பதுமை போல் லாவண்யா கிடுகிடுவென்று படி இறங்கி கொல்லைப்புறம் ஓடிப்போனாள். வேகமாய் ஓடியதில் இன்னும் 4 அடிகள் வைத்தால் நினைவு தப்பிவிடுமோ என்று பயந்த லாவண்யா சற்று நின்று வேக வேகமாய் மூச்சை எடுத்து கொண்டாள். அந்த நிமிடத்தில் அவளை 1000 யோசனைகள் சூழ்ந்தன. இத்தனை பேர் இருக்கும்போது இந்த நேரத்தில் ரோஜாவே வந்தது எவ்வளவு வியக்கத்தக்க விஷயம். நாம் போன பிறகு இந்த வீட்டில் யார் காலடி எடுத்து வைப்பாங்களோ அவர்களுக்கு சாபுதான்.
என்ற ஜேம்ஸின் குரல் லாவண்யாவின் காதுகளில் எதிரொலித்தது. லாவண்யாவின் மூளை சுறுசுறுப்பாய் இயங்கத் தொடங்கியது. தான் எதற்காக ஓடிப்போகணும்? ஓடிப்போவதால் கிடைக்கப் போவதென்ன? இந்த நகைகள் எத்தனை நாள் தன்னை காப்பாற்றும்? அதன் பிறகு எப்படி வாழ முடியும்? எல்லா வசதிகளையும் இழந்து யாருக்கும் தெரியாமல் இருட்டு உலகில் ஏன் வாழணும்? இதற்கெல்லாம் காரணம் அந்த ரோஜாதான். அவளால் தான் தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. தான் ஓடிப்போய்விட்டால் சொத்து முழுவதும் ராதைக்கு போய்விடும். ராதையின் கார்டியனாக அந்த மகாராணி எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாள். எந்த தவறும் செய்யாத தான் தண்டனை அனுபவிப்பதா? நடக்காது. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை அப்படி நடக்க விடமாட்டேன். கடவுள் தன்னை மன்னித்து விட்டார். அதனால் தான் ரோஜாவை இந்த சமயத்தில் அனுப்பி வைத்தார். இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை. ஒன்றும் தெரியாதவள் போல இப்பொழுதுதான் வெளியிலிருந்து வருபவள் போல வருவாள். தந்தை இறந்து கிடப்பதை அப்பொழுதுதான் பார்ப்பது போல பார்ப்பாள். போலீஸை அழைத்து தானே சுயமாய் ரோஜாவை பிடித்து கொடுப்பாள். போலீசார் ரோஜாவை கைது செய்யும் காட்சி லாவண்யாவின் கண்கள் முன் நிழலாடிற்று. தான் செய்த குற்றத்தை ரோஜா மீது சுமத்தும் வாய்ப்பு கிடைத்ததும் லாவண்யாவின் உடலில் புது ரத்தம் பாய்ந்தாற்போல் இருந்தது. சற்று முன் அவளிடம் இருந்த கோழைத்தனம் இப்போது மாயமாய் மறைந்து விட்டது. லாவண்யா மெதுவாய் உள்ளே வந்து கொல்லைப்புற கதவை சாத்தினாள். தனக்காக ஜேம்ஸ் காத்திருப்பான் என்ற விஷயம் நினைவுக்கு வந்தது. இருக்கட்டும், சற்று நேரம் காத்திருந்துவிட்டு தானே போய்விடுவான். வெளியிலிருந்து அப்பொழுதுதான் வந்தால் போல் லாவண்யா தந்தையின் அறை முன் நின்றாள். அறையில் குழப்பத்துடன் பைத்தியக்காரியைப் போல் இன்னும் உயிர் எங்கேயாவது ஒட்டி கொண்டிருக்குமோ என்ற துடிப்பில் வேணுகோபாலனின் கை கால்களை உலுக்கிக் கொண்டு மிரண்டு விட்டவளாய் பார்த்து கொண்டிருந்த ரோஜா காலடி சத்தம் கேட்டதும் தலையை உயர்த்தி பார்த்தாள். அரை வாசலில் லாவண்யாவை பார்த்ததும், லாவண்யா, அப்பா என்று அழுது கொண்டே லாவண்யாவிடம் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். தன்னை அறியாமல் ரோஜாவை அணைத்து கொண்ட லாவண்யா உடனே சுதாரித்து கொண்டு ரோஜாவை வேகமாய் தள்ளினாள். கட்டில் அருகில் சென்று தந்தையை பார்த்தாள். எந்த சலனமும் இல்லாமல் மரக்கட்டையாய் கிடந்த அவர் உடலை பார்த்ததும் லாவண்யாவின் முதுகுத்தண்டு சில்லிட்டது. கீழே சிதறி கிடந்த தஸ்தாவேஜுக்களை, திறந்து கிடந்த இரும்பு பெட்டியை அப்பொழுதுதான் பார்த்தவள் போல கண்களில் வியப்பை காட்டினாள். இரு கரங்களையும் நெஞ்சு மீது வைத்து, ஐயோ ஐயோ, நகைகள், திருட்டு, கொலை என்றாள் உரத்த குரலில். ரோஜா லாவண்யா அருகில் ஓடி வந்தாள். ஆமாம் லாவண்யா, யாரோ திருட வந்திருக்காங்க. அவங்க தான் அப்பாவை கொலை செய்துட்டாங்க. லாவண்யா ரோஜா எதிரில் நின்று பார்வையாலேயே குத்தி கிழிப்பது போல் பார்த்துவிட்டு அவளை இறுக பிடித்து கொண்டாள். நீதான் இதெல்லாம் செய்தாய். இந்த திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் எங்க வீட்டில் வேலைக்காரியாய் சேர்ந்தாய். வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நகைகளை திருடி அவரையும் கொன்றுவிட்டு மெதுவாய் நழுவ பார்த்தாய். உன் குட்டு வெளிப்பட்டு விட்டது. சமயத்தில் நான் வந்து விட்டேன் என்றாள். எப்படியோ கஷ்டப்பட்டு லாவண்யாவின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். லாவண்யா, உனக்கு மூளை கலங்கி விட்டதா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இப்பதான் வந்தேன். நான் வரும்போதே இப்படித்தான் இருந்தது. பயந்து விட்டவளாய் குரல் நடுங்க சொன்னாள் ரோஜா. லாவண்யா எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ரோஜாவின் கைகளை பிடித்து கொண்டு இழுத்து சென்றாள். அவளின் பிடியில் இருந்து விடுபட ரோஜா செய்த முயற்சி பலனளிக்கவில்லை. லாவண்யா ரோஜாவை தந்தையின் அறையிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தாள். லாவண்யா, என் பேச்சு கேளு. நீ தவறாய் புரிஞ்சுகிட்டு இருக்க. ரோஜா விடுபட முயன்று கொண்டே சொன்னாள். ரோஜாவை கெஸ்ட் ரூமில் தள்ளி கதவை வெளிப்பக்கமாய் தாழ் போட்டு விட்டாள். லாவண்யா, கதவை திற. ரோஜா கதவை பலமாய் தட்டி கொண்டே சொன்னாள். திறக்கிறேன், போலீஸ் வந்த பிறகு என்று வெறுப்புடன் மொழிந்தாள் லாவண்யா. லாவண்யா, என்னை வெளியில் வரவிடு. கடவுள் மீது ஆணையாய் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. லாவண்யா ரோஜாவின் பேச்சை பொருட்படுத்தவில்லை. அவளை அறையில் சிறைப்படுத்திய பிறகு நிம்மதியாய் மூச்சை விட்டு கொண்டாள்.
முகத்தில் அரும்பிய வியர்வையை புடவை தலைப்பால் அழுத்தி துடைத்து கொண்டாள். மாடிக்கு போய் பேக்கில் இருந்த தன் நகைகளை பழையபடி பீரோவில் வைத்து விட்டாள். மளமளவென்ற கீழே வந்தவள் நடுங்கும் கரங்களால் வக்கீல் வீட்டுக்கு போன் செய்தாள். ஹலோ. மறுமுனையில் சரஸ்வதியின் குரல் கேட்டது. ஆன்டி. அழுது கொண்டே கூப்பிட்டாள் லாவண்யா. என்ன லாவண்யா? அப்பா வரப்போவதாக சொன்னாயே, வரவில்லையே? ஆமாம் ஆன்டி, உங்க வீட்டுக்கு போவதற்கு கிளம்பியவர் ஏனோ மனதை மாற்றிக்கொண்டு வீட்டிலேயே இருந்து விட்டார். நான் பார்க்குக்கு போனேன் ஆன்டி. நான் திரும்பி வருவதற்குள். லாவண்யா ஓவென்று கதறினாள். என்னம்மா, என்ன விஷயம், என்ன நடந்தது என பதட்டத்துடன் கேட்டாள் சரஸ்வதி. ஆன்டி, அப்பாவை. அவள் அழுகையை தொடர்ந்தாள். அப்பாவுக்கு என்ன என்ன நடந்தது? உன்னை ஏதாவது சொன்னாரா? இல்லை. அவருக்கு மறுபடியும் நெஞ்சுவலி வந்துடுத்தா? இல்லை ஆன்டி, அவர் இறந்து விட்டார். ஆ, என்ன? அடக்கடவுளே! இரு, ஒரு நிமிஷம், உங்க அங்கிளை கூப்பிடுற என்றாள் சரஸ்வதி. என்னங்க, நம்ம தலையில இடி விழுந்துடுத்து, சட்டுன்னு இங்க வாங்க என்று அவள் கத்துவது கேட்டது. 5 வினாடிகள் பொறுத்து, என்னம்மா லாவண்யா, உண்மைதானா? வக்கீலின் குரல் பதட்டமாய் ஒலித்தது. ஆமாம் அங்கிள், நான் பார்க்கிலிருந்து வரும்போது வீட்டில் ரோஜா மட்டும்தான் இருந்தாள். ராதை, டிரைவர் யாருமே இல்லை. இரும்பு பெட்டி திறந்து கிடக்கு. பணம், நகைகள் எதுவும் இல்லை. அப்பா கட்டில் மீது பிணமாய் கிடக்கிறார். என்னது? லாவண்யா விக்கலுக்கிடையே சொன்னாள். அங்கிள், இதெல்லாம் ஏதோ கெட்ட கனவு போல் தோணுது. நீங்களும் ஆன்ட்டியும் சீக்கிரம் இங்க வாங்க. எனக்கு ரொம்ப பயமாய் பதட்டமா இருக்கு. தோ 10வது நிமிஷம் அங்க வந்து விடுவோம். போனை வைக்கும் முன் வக்கீல் கேட்டார். லாவண்யா, வேறு யாருக்காவது போன் செய்தாயா? இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் செய்தேன். முதலில் நீங்க தான் என் நினைவுக்கு வந்தீங்க. நல்ல காரியம் செய்தாய். நாங்க தோ வந்துடுறோம். நாங்க வரும் வரை அங்கே எதையும் தொடாமல் இரு. லாவண்யா அறையை விட்டு வெளியே வந்தாள். ரோஜா இருந்த அறையில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. வக்கீலும் அவர் மனைவியும் வந்த பிறகு அவர்களிடம் எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டாள். 15 நிமிடங்கள் 15 யுகங்களாய் கழிந்தன. லாவண்யா வாசற்கதவை திறந்து வைத்துவிட்டு மாடிக்கு போய் பால்கனியில் இருந்த வக்கீல் தம்பதிகளுக்காக காத்திருந்தாள். 2 கார்கள் வீட்டை தாண்டி போய்விட்டன. லாவண்யாவுக்கு இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமான உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. 3வதாய் வந்த கார் வீட்டின் முன் வந்து மெதுவாய் திரும்பி கேட்டுக்குள் உள்ளே வந்தது. லாவண்யாவுக்கு உயிர் வந்தால் போலாயிற்று. மின்னல் வேகத்தில் கீழே வந்து கதவை திறந்தாள். வக்கீல் மாதவராவ், அவர் மனைவி சரஸ்வதி ஆகியோர் முகங்களில் அதிர்ச்சியும் சோகமும் தென்பட்டன. சரஸ்வதியை பார்த்ததும் லாவண்யா ஆன்டி என்று கட்டிக்கொண்டு நினைவிழந்து விட்டவள் போல் தொய்ந்து விழுந்தாள். ஐயோ, நினைவு இழந்து விட்டாள் போலிருக்கு, பதட்டத்துடன் சொன்னாள் சரஸ்வதி. இருவரும் சேர்ந்து லாவண்யாவை சோஃபாவில் படுக்க வைத்தார்கள். சரஸ்வதி லாவண்யாவின் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். மாதவராவ் வேணுகோபாலன் அறைக்குள் போய் பார்த்துவிட்டு வந்தார். லாவண்யா சொன்னது நிஜந்தானா என்று கேட்டாள் சரஸ்வதி. ஆமாம் என்பது போல தலையசைத்தார். அவர் முகம் வெளிரி போய் காணப்பட்டது. கண்களில் நீர் குளமாய் தேங்கியது. இருவரும் வெகு நாளைய நண்பர்கள். ஐயோ ஐயோ, இதென்ன அக்கிரமம்! இந்த கொடுமை எங்கேயாவது கேட்டிருக்கோமா? சரஸ்வதி மார்பில் கையால் அடித்து கொண்டாள். லாவண்யாவின் முகத்தில் தண்ணீர் தெளிக்க அப்பொழுதுதான் விழிப்பு வந்தவள் போல் லாவண்யா கண்களை திறந்தாள். பயந்து போனான் போல் அவள் கண் இமைகள் படபடத்தன. லாவண்யா, என் கண்ணே, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துடுத்து! இப்படிப்பட்ட கொடுமையை எங்கேயும் பார்த்ததில்லை. சரஸ்வதி உண்மையான சோகத்துடன் லாவண்யாவை அணைத்து கொண்டாள். லாவண்யா பலவீனமான குரலில் மெதுவாய் சொன்னாள். அங்கிள், அப்பா முதலில் உங்க வீட்டுக்குத்தான் கிளம்பினார். பிறகு ஏனோ மனதை மாற்றிக்கொண்டார். இந்த விஷயத்தை ஆன்டிக்கு போன் செய்ய நினைத்தேன். ஆனால் அப்பா இருந்ததால் சாத்தியப்படவில்லை. வீட்டில் இருப்பது போர் அடிக்கவே பார்க்குக்கு போகலாம் என்று கிளம்பினேன். கார் விஷயத்தில் எனக்கும் அப்பாவுக்கும் தகராறு ஆனதிலிருந்து
நான் காரை பயன்படுத்துவதில்லை. ஆட்டோ ரிக்ஷாவில் பார்க்குக்கு போய்க் கொண்டிருந்த போது ஒரு நண்பனை சந்தித்தேன். அவனுடைய காரில் அவன் ரூமுக்கு போனேன். பேசிக்கொண்டு இருந்ததில் பொழுது போனதே தெரியவில்லை. அவன் என்னை வீட்டுக்கு வெளியில் இறக்கிவிட்டு போய்விட்டான். உள்ளே வரவில்லை. ஏனென்றால் அப்பாவுக்கு அவனை கண்டால் பிடிக்காது. நான் அவனுடன் பேசினாலே என்னை கொன்று விடுவதாக சொல்லியிருந்தார். நான் மெதுவாய் உள்ளே வந்தேன். விளக்கு போடப்பட்டிருந்தது. வாசற்கதவை தள்ளி பார்த்தேன். திறக்கவில்லை. கொல்லைப்புறம் போய் பார்த்தேன். அந்த கதவு திறந்திருந்தது. எனக்கு சந்தேகமாகவும் பயமாகவும் இருந்தது. மெதுவாய் உள்ளே போனேன். ரோஜா அப்பாவுடைய அறையிலிருந்து வெளியே வந்தாள். பதட்டமாயும் குழப்பமாயும் தென்பட்டாள். பேரை சொல்லி அழைத்தேன். என்னை பார்த்ததும் நடுங்கிவிட்டாள். எல்லா கதவுகளும் ஏன் சாத்தியிருக்கு என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் தடுமாறினாள். அவளுடைய போக்கை கவனித்த போது எனக்கு சந்தேகம் வந்தது. ஏதாவது திருடி இருப்பாளோன்னு நினைத்தேனே தவிர இந்த மாதிரி கொலை செய்திருப்பாள் என்று நினைக்கவே இல்லை. லாவண்யா இரு கரங்களில் முகத்தை மூடி அழத் துவங்கினாள். அவளுக்கு எதிரே சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மாதவராவ் லாவண்யா சொல்வதை ரொம்ப கவனமாய் கேட்டு கொண்டிருந்தார். பிறகு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டார். பிறகு நான் ரோஜாவின் கையை அழுத்தமாய் பிடித்து கொண்டேன். எதுக்கு இப்படி திருடியை போல் முழிக்கிறாய் என்று கேட்டதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. தன் கையை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தாள். நான் விடவில்லை. அப்படியே அப்பாவின் அறைக்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். அவரிடம் அசல் விஷயம் என்னவென்று கேட்க நினைத்தேன். அறையில் நுழைந்ததும் எனக்கு மூளை குழம்பிவிட்டது. இரும்பு பெட்டி திறந்திருந்தது. தஸ்தாவேஜுகள் கீழே சிதறி கிடந்தன. அப்பா கட்டிலில் படுத்திருந்தார். இத்தனை நடந்திருக்கும் போது அவரால் எப்படி தூங்க முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டேன். அருகில் போய் பார்த்தால் என் இதயமே ஒரு கணம் நின்றுவிட்டது. இதற்குள் ரோஜா என் கையை விடுவித்து கொண்டு வெளியே ஓடினாள். நான் அவளை பின்தொடர்ந்து ஓடி பிடித்து விட்டேன். எப்படியோ அந்த அறையில் அவளை தள்ளிவிட்டு கதவை வெளியில் தாழ் போட்டு விட்டேன். நகைகள் திருடு போனது. அப்பா இறந்து விட்டது. இதெல்லாம் எனக்கு ஏதோ கெட்ட கனவு போல இருக்கு என்று ஓவென்று கதறினாள் லாவண்யா. என்ன, இப்போது அந்த பெண் அந்த அறையில் இருக்காளா? சரஸ்வதி வியப்புடன் அந்த அறை பக்கமே பார்த்தாள். ஒரு சத்தமும் காணுமே என்று வக்கீல் எழுந்து அந்த அறையை நோக்கி போனார். இல்லைங்க, கதவை திறந்து விடாதீங்க. அவள் கையில் கத்தி இருக்கோ பிஸ்டல் இருக்கோ யாருக்கு தெரியும் என்று சரஸ்வதி பதட்டத்துடன் சொன்னாள். அவர் அங்கேயே நின்று விட்டார். மனைவி சொன்னதை ஏற்பது போல தலை அசைத்துவிட்டு திரும்பி வந்தார். இப்போ என்ன செய்யலாம்? கணவனை பார்த்து கேட்டாள் சரஸ்வதி. செய்யறதுக்கு என்ன இருக்கு? போலீஸ்க்கு போன் செய்யணும். அவங்க வந்ததும் நடந்ததை அப்படியே சொல்லணும். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் லாவண்யாவின் முகம் வெளிரி போய்விட்டது. போலீசார் வந்தால் 1000 கேள்விகள் கேட்டு உயிரை எடுத்து விடுவார்கள். மூளையை கலங்க அடிப்பார்கள். மாதவராவ் போன் பக்கம் போக போனவர் நின்று லாவண்யாவை பார்த்து, லாவண்யா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? மறுபடியும் இதில் ஏதாவது பொய் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் நாம் எல்லாம் மாட்டிக்கொள்வோம். எல்லாம் உண்மைதான் சொன்னேன். ஆனால் லாவண்யாவின் அருகில் வந்தார் மாதவராவ். தீனமாய் அவரை பார்த்தாள் லாவண்யா. அங்கிள், நீங்க என் தந்தை போன்றவர். இந்த நேரத்தில் நான் பொய் சொல்வது சரியில்லை. நண்பனை சந்தித்தேன் என்று சொன்னேனே, அவனை பற்றி வெளியில் சொல்ல முடியாது. நாங்கள் இருவரும் சந்தித்து கொண்டோம் என்று தெரிந்தால் அவன் மனைவி ரொம்ப ரகளை செய்வாள். அவளுடைய அண்ணன் ரொம்ப பொல்லாதவன். சாட்சிக்காக என் நண்பனிடம் போனால் நான் அவனுடன் இருந்ததை மறந்து விடுவானோ என்னவோ. எனக்காக குடும்பத்தை நாசமாக்கி கொள்ள அவன் துணிய மாட்டான். கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து நான் அவனை சந்தித்திருக்கணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. லாவண்யா சரஸ்வதியின் இரு கரங்களையும் பற்றி கொண்டாள். ஆன்டி, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. போலீஸ் வந்தால் முன்னுக்கு பின் ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்னவோ. அவர்கள் என்னையே சந்தேகித்தால்? எனக்கும் என் அப்பாவுக்கும் இடையே மனக்கிலேசம் இருந்த விஷயம் ஊருக்கே தெரியும். என் மீது பழி வரணும்னு தான் அந்த ராட்சசி இப்படி செய்தாலோ என்னவோ. ஆன்டி,
எனக்கு அம்மாவுக்கு பிறகு எல்லாம் நீங்கதான், எப்படியாவது காப்பாத்துங்க என்று லாவண்யா சரஸ்வதியின் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். லாவண்யா சொன்னதை கேட்டதும் அந்த தம்பதி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். லாவண்யா சொன்ன நண்பன் யார் என்று அவர்களால் யூகிக்க முடிந்தது. டாக்டர் கிஷோராகத்தான் இருக்க வேண்டும். அவனுக்கும் லாவண்யாவுக்கும் இடையே நெருக்கமான நட்பு இருந்ததையும் அவன் மனைவி செய்த ரகளை பற்றியும் அவர்களும் அறிந்துதான் இருந்தார்கள். அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி நன்றாய் யோசிக்க வேண்டும். மாதவராவ் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டு யோசித்தார். அனுபவத்தால் தலை நரைத்து போன அவருக்கு ஏனோ லாவண்யா சொன்ன கதை உண்மை என்று தோன்றவில்லை. எங்கேயோ ஏதோ பொய் கலந்து இருப்பதாக மனம் உணர்த்தி கொண்டே இருந்தது. லாவண்யாவுக்கு ஆபத்து வராமல் சட்டுன்னு ஏதாவது யோசனை சொல்லுங்க என்றாள் சரஸ்வதி. லாவண்யாவிடம் தன் மனைவிக்கு இருக்கும் வாஞ்சையை பற்றி அவர் அறியாதவர் அல்ல. தற்போதைக்கு லாவண்யாவின் பக்கம் இருப்பதற்கு அவர் நிச்சயித்து கொண்டார். இது பாரம்மா லாவண்யா, நான் சொல்வதை மனதில் பதிய வைத்துக்கொள். நீ எந்த நண்பனையும் சந்திக்கவில்லை. உனக்கு பொழுது போகாததால் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தாய். உன்னை வீடு வரை கொண்டு விட நாங்க இருவரும் வந்தபோது வாசற்கதவு சாத்தியிருந்தது. உள்ளே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. குரல் கொடுத்தால் பதில் வரவில்லை. கொல்லைப்புற கதவு வழியாய் நாம் உள்ளே வந்தோம். திருடியைப் போல் நழுவ பார்த்த ரோஜாவை மூவரும் சேர்ந்து பிடித்து விட்டோம். சரியா? யார் கேட்டாலும் இதைத்தான் சொல்லணும். மனைவியையும் உத்தேசித்து சொன்னார். இருவரும் சம்மதித்தது போல் தலையை அசைத்தார்கள். அவர் எழுந்து கொள்ளும்போது சரஸ்வதி கேட்டாள், முதல்ல யாருக்கு போன் செய்ய போறீங்க? வேறு யாருக்கு? நம்ம நாராயணனுக்குத்தான். இதில் ஏதோ குழப்பம் இருப்பது போல் தோன்றுகிறது என்றார். நாராயணன் சரஸ்வதியின் தங்கை மகன். டிஎஸ்பியாக இருக்கிறார். மாதவராவ் போன் பக்கம் நகர்ந்ததும் லாவண்யா சரஸ்வதியை கட்டி கொண்டு, ஆன்டி, இந்த உலகில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. என்னை கைவிட்டு விடாதீங்க என்று அழுதாள். பைத்தியக்காரி, நீ அனாவசியமாய் கவலைப்படாதே. நான் இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்தும் வராது, வரவும் விடமாட்டேன் என்று ஆறுதல் சொல்லி சரஸ்வதி லாவண்யாவின் முதுகை ஆதரவுடன் தடவி கொடுத்தாள். அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகு போலீஸ் ஜீப்பும் ஆம்புலன்ஸும் கார்களும் அந்த வீட்டின் முன் இடம் கொள்ளாமல் நின்றன. மக்கள் கூட்டம் சேர்ந்து விட்டது. டிஎஸ்பி நாராயணன் எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு மாதவராவே பதிலளித்து கொண்டிருந்தார். அந்த 1 மணி நேரத்திற்குள் லாவண்யாவுக்கு 2 தடவை ஃபிட்ஸ் வந்துவிட்டது. அவளுடைய பரிதாபமான நிலைமை பார்ப்பவர்களின் மனதை உருக வைத்து கொண்டிருந்தது. கேள்விகள் எல்லாம் கேட்டு முடித்த பிறகு நாராயணன் ரோஜாவை அடைத்து வைத்திருந்த அறை கதவை பிஸ்டலால் குறி பார்த்தவாறே திறந்தார். அவர் எதிர்பார்த்தது போல் உள்ளே இருந்து யாரும் அம்பு போல் பாயவில்லை. நாராயணன் கவனமாய் உள்ளே நுழைந்தார். ரோஜா ஜன்னலுக்கு வெளிப்புறம் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஹேண்ட்ஸ் அப்! நாராயணின் குரல் கடினமாய் ஒலித்தது. அவள் கையை உயர்த்தவில்லை. அறை கதவு திறப்பதற்காக காத்திருந்தவள் போல் மெதுவாய் கதவை நோக்கி வந்தாள். நில்லு! நாராயணன் கத்தியது அவள் காதுகளில் விழுந்ததாகவே தெரியவில்லை. நாராயணன் சைகை செய்ததில் கான்ஸ்டபிள் ஒருவர் ரோஜாவின் கைகளில் விலங்கை மாட்டினார். அவள் எந்த விதமான எதிர்ப்பையும் காண்பிக்கவில்லை. அவர் அவள் அருகில் வந்தார். நீங்க இந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க, சொல்ல முடியுமா என கேட்டார். நினைவில்லை, மெதுவாய் சொன்னாள் ரோஜா. நீங்க வரும்போது வேணுகோபாலன் என்ன செய்துகிட்டு இருந்தார்? நினைவில்லை. நீங்க வீட்டினுள் நுழையும் போது வீட்டில் யார் யார் இருந்தாங்க? அவள் சற்று யோசித்தாள். அவர் காத்திருந்தார். நினைவில்லை. மறுப்பது போல் தலையசைத்தாள். நாராயணன் ரோஜாவை கூர்ந்து பார்த்தார். அவளுடைய பார்வை நிலையாக இல்லை. தூக்கத்தில் நடப்பவள் போல தென்பட்டாள். இந்த பெண்ணுக்கு ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அவள் சுய நினைவிலேயே இல்லை என்றார் நாராயணன். எல்லாம் வெறும் நடிப்பு. 2 அடி கொடுத்தால் எல்லா நினைவுகளும் வந்துவிடும் என்றாள் சரஸ்வதி. இந்த சொற்கள் ரோஜாவின் செவிகளில் விழுந்ததோ இல்லையோ தெரியாது.
ஆனால் எந்த பாதிப்பும் அவளிடம் தெரியவில்லை. அவள் அரெஸ்ட் ஆனாள். அந்த அறையை நன்றாக ஆராய்ந்து பார்த்த டிஎஸ்பி விவரங்களை குறித்து கொண்டே மாதவராவிடம், இந்த திருட்டில், கொலையில் இந்த பெண் மட்டுமே இல்லை, இன்னொரு நபரும் இதற்கு துணை புரிந்திருக்க வேண்டும். அந்த நபர் ஒரு ஆண் என்று தோன்றுகிறது. அவன் யார் என்றும் அவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு என்பதையும் முதலில் கண்டுபிடிக்கணும் என்றார். மறுநாள் காலை இந்த செய்தி காட்டு தீ போல நகரம் முழுவதும் பரவிவிட்டது. நாளேடுகளில் முதல் பக்கத்தில் ரோஜாவின் போட்டோவும் வேணுகோபாலனின் கொலை பற்றிய விவரங்களும் பிரசுரிக்கப்பட்டன. நகரத்தில் நடக்கும் மற்ற திருட்டுகளுக்கும் அவள்தான் தலைமை வகித்திருப்பாளோ என்ற சந்தேகத்தை சில பத்திரிகைகள் வெளியிட்டன. அந்த வீட்டில் ரோஜா வேலைக்காரியாய் சேர்ந்து திட்டமிட்டு இந்த கொள்ளை கொலையை செய்திருக்க வேண்டும் என்ற வதந்தியை சில பத்திரிகைகள் வெளியிட்டன. அன்றிரவே சங்கரன் வீட்டுக்கு போலீசார் வந்தார்கள். வீட்டை முழுவதுமாய் சோதனை போட்டார்கள். சந்திரனை பற்றியும் ரோஜாவை பற்றியும் விசாரித்தார்கள். சந்திரனை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென்றும் அவனுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய் ரொம்ப நாட்களாகிவிட்டதென்றும் சங்கரன் சொன்னதை போலீசார் நம்பவில்லை. ரோஜா அரெஸ்ட் ஆனாள் என்ற செய்தியை கேட்டதும் சுந்தரி நெஞ்சில் அடித்து கொண்டு ஒப்பாரி வைத்தாள். மனைவியை அதட்டிவிட்டு உள்ளே தள்ளி கதவை சாத்திவிட்டார் சங்கரன். போலீசார் விதவிதமாய் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாய் தனக்கு தெரிந்தவரை பதில் சொன்னார். சுந்தரியின் அழுகையை கேட்டு அடுத்த வீட்டு நார்மடி பாட்டி காம்பவுண்ட் சுவர் அருகில் வந்து எட்டி பார்த்தாள். என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ள வந்த அஞ்சி வாசலில் நின்றிருந்த போலீஸ் ஜீப்பையும் போலீசாரையும் பார்த்து பயந்து விட்டான். சங்கரன் வீட்டின் முன் போலீஸ் ஜீப் வந்து நின்றதை ஆர்வத்துடன் கவனித்த அக்கம் பக்கத்தார். போலீசார் சென்ற பிறகு சங்கரன் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். ரோஜா வேலை செய்து வந்த வீட்டு முதலாளி இறந்து விட்டதாகவும் ரோஜாதான் அவரை கொலை செய்தாள் என்ற செய்தியும் நிமிடத்தில் அந்த தெரு முழுவதும் பரவிவிட்டது. பேஷ் பேஷ், தம்பி 8 அடி என்றால் அக்கா 16 அடி பாய்ந்து விட்டாள். தம்பி திருடுவதில் ஈடுபட்டால் அக்காக்காரி கொலையே செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்று ஒருவர் சொல்ல, இது போன்றவர்களை நம் தெருவில் குடியிருக்க அனுமதிக்க கூடாது என்று வேறு சிலர் விமர்சனம் செய்தார்கள். கால் தரிக்காமல் ஊரை சுற்றி கொண்டிருந்தாள். என்றாவது ஒரு நாள் நூல் அருந்த காற்றாடியாய் தரையில் விழுந்துதானே ஆகணும். நன்றாக வேணும், எவ்வளவு திமிரு! மீனாட்சியை போன்றவர்கள் உள்ளூர சந்தோஷப்பட்டார்கள். சங்கரன் ரோஜாவை பார்க்க சென்றார். உண்மையில் நடந்தது என்னவென்று சொல்லுமா என்று கெஞ்சினார். எனக்கு நினைவு இல்லை, எதுவும் நினைவு இல்லை. குழப்பமாய் பார்த்து கொண்டிருந்த ரோஜா தலையை குறுக்கே அசைத்தாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முயற்சி செய்தும் அவரால் ரோஜாவிடமிருந்து எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சங்கரனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. உயிருக்கும் மேலான மருமகள் ரோஜா ஆபத்தில் சிக்கிக் கொண்டு விட்டாள். அவளை காப்பாற்ற அவரிடம் பணமோ செல்வாக்கோ எதுவும் இல்லை. ரோஜா கொலையை செய்வதாவது? வீட்டில் எலி கரப்பான் பூச்சிகள் தொல்லை தாங்காமல் சுந்தரி துடைப்பத்தால் அடிக்கும்போது, மாமி அடிக்காதீங்க பாவம் என்று இறக்கப்பட்டு அவற்றை பத்திரமாக வெளியில் கொண்டு போய் போட்டுவிட்டு வரும் ரோஜா ஒரு மனிதனின் உயிரை எடுப்பதாவது? இருக்காது. யாரோ திட்டமிட்டு அவளை இதில் சிக்க வைத்துள்ளார்கள். இதிலிருந்து அவளை மீட்க வேணும். ஆனால் எப்படி? தனக்கு யார் உதவி செய்வார்கள்? அவருக்கு தெரிந்த லாயரை பார்த்து என்ன செய்வது என்று கேட்டு அறிந்து கொள்ள நினைத்தார். போய் விசாரித்ததில் அவர் ஊரில் இல்லை என்று தெரிந்தது. ஊரை சுற்றி சுற்றி வீட்டுக்கு வரும்போது நள்ளிரவு தாண்டிவிட்டது. கால்கள் வலிவிழந்து போய் சோர்வாக வீட்டை அடைந்தார். சுந்தரி கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தாள். இருமுறை தட்டிய போதும் கதவு திறக்கவில்லை. நீண்ட பெருமூச்சை விடுவித்த சங்கரன் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார். சுந்தரி கொடுத்து வைத்தவள். இருட்டிவிட்டால் போதும், எப்படிப்பட்ட துன்பம் இருந்த போதும் நன்றாக உறக்கம் வந்துவிடும் அவளுக்கு. திண்ணையில் தூணில் சாய்ந்து உட்கார்ந்த சங்கரனுக்கு ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் உயிரற்ற பதுமை போல வெற்று பார்வையுடன் அமர்ந்திருந்த
ரோஜாவின் முகம் கண்கள் முன் வந்து போயிற்று. இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போலிருந்தது. என்றைக்கும் இல்லாத விதமாய் தன் மீதே கோபம் உண்டாயிற்று சங்கரனுக்கு. ரோஜாவும் சந்திரனும் மணியான குழந்தைகள். சிறு வயதில் தந்தையின் சுயநலத்திற்கும் பிறகு தன்னுடைய சோம்பேறித்தனத்திற்கும் அவர்களின் எதிர்காலம் பலியாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் தன் இயலாமைதான். ஒரு நாளாவது வீட்டு பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ரோஜா இந்த வேலைக்கு செல்ல காரணமாயிருந்தது தன்னுடைய பொறுப்பற்ற தன்மைதானே. சாவித்திரிக்கு முதலிலிருந்தே ரோஜா வேலைக்கு செல்வதில் விருப்பமில்லை. தங்கையின் நினைவு வந்ததும் அவர் கண்களில் நீர் திரண்டது. கொடுத்து வைத்தவள் இதையெல்லாம் பார்க்கும்படி நேராமல் முன்னாடியே போய் சேர்ந்து விட்டாள். மனதிலேயே வேதனைப்பட்டு கொண்டார். மறுநாள் காலை விமானத்திலேயே விஜய் சென்னைக்கு வந்து விட்டான். நேற்று இரவே கோபால் எஸ்டேடி செய்து வேணுகோபாலன் கொலை செய்யப்பட்டதாகவும் ரோஜாவை அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் சொன்னபோது அவன் இதயம் ஒரு நிமிடம் இயங்க மறுத்தது. பாம்பே வந்ததிலிருந்து கூடிய சீக்கிரம் சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்ற துடிப்பில் அவன் மூச்சு விடக்கூட நேரமில்லாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தான். வேலை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்து நாளை இரவோ அதற்கு மறுநாள் காலையோ சென்னைக்கு கிளம்ப திட்டமிட்டிருந்தான். அன்று மாலை எப்படியோ கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஷாப்பிங் சென்றான். அவன் வெளியூர்களுக்கு செல்லும் போது அங்கிருந்து ராதைக்கு லாவண்யாவுக்கு ஏதாவது வாங்கி பரிசாக கொடுப்பது வழக்கம். இந்த முறையும் ராதைக்காக சாவி கொடுத்தால் நாட்டியமாடும் பொம்மை, லாவண்யாவுக்கு 2 புடவைகள், வேணுகோபாலனுக்கு ஹவு டு லிவ் பீஸ்ஃபுல்லி என்ற புத்தகத்தை வாங்கி கொண்டான். ரோஜாவுக்காக ஏதாவது வாங்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எதை வாங்குவது என்று தெரியவில்லை. எதை எடுத்தாலும் மனதுக்கு நிறைவு ஏற்படவில்லை. கடைசியில் கண்ணனுக்காக காத்திருக்கும் ராதை என்ற ஓவியத்தை தேர்வு செய்தான். அந்த ஓவியத்தில் ராதையின் நளினம், கண்களில் தெரிந்த எதிர்பார்ப்பு ரொம்ப இயற்கையாய் பார்ப்போரின் கண்களை கவரும் விதமாய் அமைந்திருந்தது. விஜய்க்கே அந்த ஓவியம் ரொம்ப பிடித்திருந்தது. வேலை மும்முரத்தில் பிஸியாக இருந்து விட்டதில் விஜய்க்கு நண்பர்களுடன் மகிழ்ச்சியாய் கழிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. விஜய் ஊருக்கு போய்விடுவான் என்று தெரிந்ததும் நண்பர்கள் அன்று இரவு டின்னரை ஹோட்டலில் தாஜில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். விஜய் டின்னருக்கு கிளம்பும் நேரம் கோபாலனிடமிருந்து போன் வந்தது. கோபாலனின் குரலை கேட்டதும் விஜயின் புருவங்கள் முடிச்சிட்டன. ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தால் ஒழிய கோபாலன் போன் செய்ய மாட்டான். வேணுகோபாலன் உடம்புக்கு ஏதாவது என்ற சந்தேகம்தான் விஜய்க்கு வந்தது. வேணுகோபாலன் கொலை செய்யப்பட்டதாயும் அந்த கொலையை செய்தது ரோஜாவாக இருக்கலாம் என்று அவளை அரெஸ்ட் செய்திருப்பதாயும் கோபாலன் கூறிய போது அவனால் நம்ப முடியவில்லை. நடந்ததை கோபாலன் சுருக்கமாய் விவரித்தான். கண்கள் இருட்டி விட்டது போல் இருந்தது விஜய்க்கு. அந்த கொலையை ரோஜா செய்தாளா? அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை தான் இழந்து விட்டது போலிருந்தது அவனுக்கு. அவன் டின்னருக்கு போகவில்லை. உடனே சென்னைக்கு பறந்து விட துடித்தான். ஆனால் விமானம் மறுநாள் காலைதான் என்ற நிலையில் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் கூண்டில் அடைப்பட்ட சிங்கம் போல தவித்து கொண்டிருந்தான். எத்தனை முறை பார்த்தாலும் கடிகாரம் முள் ஒரே இடத்தில் நின்று விட்டது போல் தோன்றியது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கிய விஜயை அழைத்து செல்ல கோபால் வந்திருந்தான். நடந்ததை மற்றொரு முறை சுருக்கமாக விவரித்தான். ஏர்போர்ட் புக் ஸ்டாலில் தொங்கிய நாளேடுகளில் முதல் பக்கத்தில் ரோஜாவின் புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. விஜய் பேப்பரை வாங்கி படித்தான். ரோஜாவின் போட்டோவின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட செய்தியை படித்த போது அவனுக்கு இதயமே நின்று விட்டது போலிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.